வாட்ஸ் அப் guys, so this is Vijay vlog. So another super train travel vlogல நான் உங்களை மீட் பண்ணதால எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ ரைட் now இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில் தாங்க இருக்கோம். இங்கே இருந்தால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி நம்ம பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி தமிழ்லாம் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நம்ம தஞ்சாவூர் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஆமாங்க, மெயின் லைன் கிங்கான உழவன் எக்ஸ்பிரஸில் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ஜர்னி இருக்க போகுது. நம்ம இன்றைக்கி எந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோன்னா அன்ரிசர்வ் ப்ளஸ் ஸ்லீப்பருங்க. என்ன ப்ரோ அன்ரிசர்வ் ப்ளஸ் ஸ்லீப்பர்னு சொல்லிட்டு குழப்பறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இங்கேருந்து விழுப்புரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்ரிசர்வ்லையும், விழுப்புரத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப்பர்லையும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோங்களா. அது இல்லை எனக்கு அதெல்லாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ட்ரெயினில் ஏட்டு போக போக சொல்கிறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ட்ரெயினுக்கு 20 நிமிஷம் தாங்க இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு நான் போனேங்க. வாங்க அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே நம்மளை சுத்த விட்றாங்க. சென்னை எக்மோர் வழி எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ தெரியாதவங்க வரீங்கன்னா ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்க, ஓகேங்களா. அப்படியே போயிட்டுருக்குங்க. இன்னும் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் வந்துருக்குங்க வண்டி. ஸோ இங்கே தெரியுதுங்களா மெட்ரோவோட கார் பார்க்கிங்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அன்ரிசர்வ் கோச்சுக்கான டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் ஆப்லேயே புக் பண்ணிட்டோம். ஸோ ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்து பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இறங்கி சாப்பிட்டுங்க. ஸோ அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி சென்னை சென்ட்ரலுக்கு வந்தேன். ஸோ சென்னை சென்ட்ரலேருந்து மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் வந்தாச்சுங்க. ஸோ வண்டி எடுக்க இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கம்மியாகி 9 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் ஷாட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம லக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி 4th பிளாட்ஃபார்ம் தான் நிற்குது. ஸோ அப்படியே உள்ளே போனோடனே 4th பிளாட்ஃபார்ம் தாங்க சென்னை எக்மோருக்குள்ளே. அதனால் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு லக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே ஏறிடலாம். சீட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. 100 சொல்லலாம் செம்ம ஜாம்பேக் ஆகிட்டு இருக்கும் நேற்றுக்கு. ஸோ நம்ம உழவன் எக்ஸ்பிரஸோட vlog-ஐ நான் விழுப்புரம் ஜங்ஷன்ல இருந்தாங்க கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா சென்னை எக்மோர் எடுத்தால் மாம்பலம், தாம்பரம், செங்கல்பட்டு அது வழியாக விழுப்புரம் ஜங்ஷன் போய் ரீச் ஆகுதுங்க. அந்த ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியாச்சு. அது இல்லாமல் அன்ரிசர்வ் நம்மளுக்கு vlog எடுக்க ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் பேசஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை பார்க்குறேங்க. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:21. ஆல்மோஸ்ட் லெஜெண்டரி ட்ரெயின்ஸாக பார்த்தீங்கன்னா இன்னத்துக்கு டிபார்ட் ஆகிட்டு இருக்கும். என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ராக்போர்ட், மன்னார்குடி, அதுக்கப்புறம் நைட்டு 11:55 நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் இருக்குது. வாங்க ஓடி போய் பார்த்தீங்கன்னா நம்ம அன்ரிசர்வ் கோச்சுக்குள்ளே ஏறிடலாம். அன்ரிசர்வ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுங்க. ஜாம் பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லுங்க. ஸோ உள்ளே ஏறத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா இடம் இல்லை. உள்ளே போனீங்கன்னா அந்த உள்ள நடப்போம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்டர் இடம் கட்சி ஸோ அப்படியே நின்றுட்டேன். நமக்கு இன்னும் ஒரு 3 ஸ்டாப் தாங்க விழுப்புரம் ஜங்ஷன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஒரு 2 கிலோமீட்டரில் விழுப்புரம் ஜங்ஷனுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் இந்த அன்ரிசர்வ்ல மட்டும் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன். பார்த்துருப்பீங்க கிளிப்ஸ் எல்லாம். 1 hour later. 10 மினிட்ஸ் ஏர்லியாகவே விழுப்புரம் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இங்கே வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும். பின்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வரைக்கும் ஓடணும் என்னோடய கோச்சுக்கு.
போதுண்டா சாமி, இந்த அன்ரிசர்வ்டில் வந்தது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கா. சரி ஓகே, கோச் கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோச் கிட்ட வந்தாச்சுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் டெல்டா மாவட்டத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சு மேய்ஞ்சிருவோம். ஸோ எல்லா ஸ்டாப்பிங்கும் காமிக்கலான்னு இருக்கேன். இதுக்கு மேலே தூங்க போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு டெல்டா மாவட்டத்தில் இருக்க எல்லா ஸ்டாப்பிங்ஸும் நான் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க, இதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்பிங்கில் ஒரு விஷயத்தை நம்ம பொழுவன் எக்ஸ்பிரஸை பற்றி பார்ப்போம். விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 10 நிமிஷம் டிலேயில் கிளம்பியாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி ப்ளாக் அப்லோட் பண்ணதில்லை. ஸோ முடிஞ்ச டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பொழுவன் எக்ஸ்பிரஸை பற்றி ஸோ ஒரு ஸ்டாப்பிங்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். ஸோ வாங்க இதுக்கப்புறம் சம்பவம் பண்ணுவோம். ஸோ விழுப்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப்பான கடலூர் போர்ட் ஜங்ஷனுங்க. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நான் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். நம்ம கோச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விலாக் எடுக்க முடியல. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு அப்புறம் தாங்க கிடச்சிருக்கு, சீட் நம்பர் 14. ஸோ கடலூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சும்மா அப்படியே போய் படுத்த ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்குங்க. தூங்கி எழுந்து பார்த்தா இப்போ தான் டுவர்ட்ஸ் திரும்புறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருந்தோம். ஸோ ஓகே, இங்கே இருந்தாச்சும் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் ஏர்லியாகவே பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த இடத்துல டிக்கெட் ஸ்பேர் பற்றி பார்த்துருவோம். சென்னை எக்மோர்லேருந்து தஞ்சாவூருக்கு 230 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் தக்கலில் தான் புக் பண்ணேன். 100 ரூபா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வருங்க. நம்ம கூடயே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இன்னொரு வண்டி ஸோ மெயின் லைன் வழியாக வருங்க. அது எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து நாகர்கோவில் போகக்கூடிய அந்தோதியா எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா மெயின் லைன்லேயே தான் போவான். ஸோ நமக்கு முன்னாடி 10 நிமிஷம் இடைவெளியில் தாங்க போவான். ஸோ நம்ம 10 நிமிஷம் முன்னாடி அவன் போவான், அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ நம்மளும் மெயின் லைன் தான் பார்த்தீங்கன்னா அவனும் மெயின் லைன் தாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்லாம் கவர் பண்ணிட்டு தான் போவான். பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா சீர்காழி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னாகரல் பார்த்துருவோம். 2013 செப்டம்பர் 1ஆம் தேதி தாங்க நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இன்னாகரல் ஆனது. ஸோ இந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டிஸ்டன்ஸும் பார்த்துருவோங்க. மொத்தம் நம்மளுக்கு சென்னை எக்மோர்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 351 கிலோமீட்டருங்க. மொத்தம் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் 5 நிமிஷம் எடுத்துக்குதுங்க. 17 ஹால்ட்டோட பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணுறோங்க. எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ 2 வாட்டி பார்த்தீங்கன்னா போலீஸ் மேடம் வேறு நாங்கள் அவுட்ரு நின்றுட்டு இருந்தேன். உள்ளே ஏன் நிற்கிறீங்க, உள்ளே போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது அவங்க வேலை, நம்ம கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே, 2 வாட்ஸ் மயிலாடுதுறை ரீச் பண்ண போகிறோங்க.
மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த டெல்டா மாவட்ட சைடில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஜங்ஷன். இந்த இடத்துல நிறைய பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா நம்ம உழவன் எக்ஸ்பிரஸ்லேருந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அன்ரூசர்லையும் சரி, ஸோ ஸ்லீப்பர் ஏசிலேருந்து சரி, ஏகப்பட்ட பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இறங்குவாங்க. அதுவும் இல்லாமல் போர்ட் பண்ணுவாங்க. இந்த மயிலாடுதுறை ஜங்ஷனில் ஒரு டீ வாங்கினாங்க. இதில் பாலே இல்லை. தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ காசனை போட்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்னத்தை சொல்ல. வண்டி ஒரு 10 நிமிஷமாக மயிலாடுதுறை ஜங்ஷனில் தாங்க நின்றுட்டுருக்கு. ஸோ ட்ரெயின் கிராசிங் போல். ஸோ சிக்னலுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிராசிங் அதனால தான் வண்டி நின்றுட்டுருக்குன்னு நினச்சேங்க. பட் அப்படிலாம் இல்லை, நம்ம வண்டி பிஃபோராகவே வந்துட்டோங்க. ஸோ நம்ம டைமுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வண்டி ஸோ கடலூர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஏர்லியாக தாங்க போயிட்டுருக்கு. ஆன் டைம் பார்த்தீங்கன்னா குற்றாலம் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த இடத்துல கோச் பொசிஷன் பார்த்துருவோமா. ஃப்ரண்ட்ல இன்ஜின், அதுக்கப்புறம் ஒரு SLRD, ஃப்ரண்ட் ஜென்ரல் கோச்சுங்க. மொத்தம் 12 ஸ்லீப்பரு, 3 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி, ஒரு டெடிகேட்டட் ஃபர்ஸ்ட் ஏசி, பேக்ல ஒரு ஜென்ரல் கோச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு SLRDங்க. இதுதான் நம்ம உழவன் எக்ஸ்பிரஸோட கோச் பொசிஷன். நம்ம உழவன் எக்ஸ்பிரஸை நம்ம மெயின் லைன் கிங்னு சொல்கிறதுக்கு மெயினான ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா டெல்டா சைடெலாம் கவர் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு விழுப்புரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலூர், சீர்காழி, ஸோ கும்பகோணம், பாபநாசம், அது இல்லாமல் குற்றாலம், மயிலாடுதுறை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணிவிடுவான். அதனால தான் இவன் நைட் டைம் ஸோ மெயின் லைன் கிங்குங்க. டே டைமில் ஒருத்தர் இருக்காங்க, சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அவன் பார்த்தீங்கன்னா டே டைம் மெயின் லைன் கிங்குங்க. ஸோ உங்களுக்கு இயர்லி மார்னிங் வரதுனால அழகாக வீட்டுக்கு நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு மற்ற ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் டிக்கெட் புக் பண்ணதே பார்த்தீங்கன்னா மார்னிங் தாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா 2 அவைலபிள் இருந்துச்சு. சென்னை எக்மோர்லேருந்து தஞ்சாவூர் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், தக்கல்ல. அப்போ வந்து 5 வெயிட்டிங் லிஸ்ட் காமிச்சிச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டாப்பிங்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா அப்போ விழுப்புரத்தில் 2 கிடச்சிச்சுங்க. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து தஞ்சாவூர் போட்டுட்டேன். சரி ஓகே, அது வரைக்கும் சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வில் வந்துடும் சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஆன் டைம் பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம வண்டிக்கு ரேக் ஷேரிங்கும் இருக்குங்க. எந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் டு கொல்லம் போகக்கூடிய எக்ஸ்பிரஸில் தாங்க நமக்கு ரேக் ஷேரிங் இருக்குது. நம்ம உழவன் எக்ஸ்பிரஸ்க்கு ஸோ கும்பகோணத்தில் நல்ல ஒரு டிமாண்டுங்க. ஹெவி க்ரௌடு பார்த்தீங்கன்னா இறங்குனாங்க. கிளிப்ஸு பார்த்துருப்பீங்க. ஸோ தஞ்சாவூருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு நல்ல ப்ரியாரிட்டி இருக்குங்க. ஏன்னா இயர்லி மார்னிங் வரதுனால இங்கே இருக்கிற கோயிலெலாம் விசிட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த உழவன் எக்ஸ்பிரஸ்
டைம் பார்த்தீங்கன்னா பாபநாசம் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான். ஸோ பிஃபோராகவே போயிடுவோங்க நம்ம. பாபநாசம் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. ஸோ வண்டியும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரைமரி டீட்டெயில்ஸ் பார்த்துருவோங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் தான் பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. ஸோ தஞ்சாவூருக்கு பார்த்தீங்கன்னா பிஃபோராகவே கண்டிப்பாக போயிடுங்க. ஸோ அது எந்த டைமில் போகுதுன்னா நான் உங்களுக்கு தஞ்சாவூர் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:30க்கு இங்கேருந்து தஞ்சாவூர் டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் ட்ரெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ரன் ஆகுங்க. ஸோ திருச்சிராப்பள்ளிக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி திருச்சிராப்பள்ளிலேருந்து தஞ்சாவூருக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக வந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டு எக்மோர் உழவன் எக்ஸ்பிரஸாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் இங்கே வந்து கிளம்புங்க. இந்த லைனில் ஓடக்கூடிய மற்ற ட்ரெயின்ஸோட நம்ம உழவன் எக்ஸ்பிரஸ்க்கு இருக்க அதிக ப்ரியாரிட்டி ஏன் தெரியுமா? மற்ற ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குற்றாலம் ஆடுதுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் இருக்காதுங்க. பட் நம்ம உழவன் எக்ஸ்பிரஸ் அப்படி கிடையாது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு விழுப்புரம் அடுத்தது. ஸோ உங்களுக்கு கடலூர், சீர்காழி, மயிலாடுதுறை, குற்றாலம், ஆடுதுறை, பாபநாசம், கும்பகோணம் எல்லா ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிருதுங்க. ஸோ அதனால தாங்க இந்த லைன்ல ஒரு வேற லெவலில் மெயின் லைன் கிங் எக்ஸ்பிரஸா பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. டுவெண்ட்டி 5 மினிட்ஸ் ஏர்லியாகவே தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. எப்படி ப்ரோ இருந்துச்சு இந்த ட்ரெயின் ஜெர்னி என்ன கேட்டிங்கன்னா வேற லெவலில் அமைஞ்சிச்சுங்க. ஸ்பீடுலேயுமே சரி, கம்ஃபர்டபுள்லையுமே சரி, சூப்பரான ஒரு ட்ரெயினுங்க. ஸோ டெல்டா மக்களுக்கு மட்டும் இல்லை, ஸோ இந்த லைனில் போகக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த உழவன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயினுங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் விஜய் vlog.